டிசிஎஸ்ல குவார்ட்டர் ரிசல்ட் வந்தாச்சு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்த ரிசல்ட் இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவா நெகட்டிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிசிஎஸ் இந்த குவார்ட்டரில் 72,275 crores ரெவென்யூ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை விட கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13,349 crore, அரௌண்ட் 5% இயர் ஆன் இயர் க்ரோத் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 12 rupees இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் அரௌண்ட் 24% அப்படியே இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் பார்த்தா இந்த ரிசல்ட் ஸ்டேபிள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் எல்லாம் டவுன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ரெவென்யூ மட்டும் 2.6 billion இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏஐ பேஸ்ட் ரெவென்யூவும் பண்ணுறதால கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். இது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல். இந்த கம்பெனி இது வரைக்கும் நிறைய லார்ஜ் டீல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா எஸ்கேஎஃப் அப்படின்ற ஒரு கம்பெனியோட $800 மில்லியன் ஒர்த்தான ஒரு ப்ராஜெக்டை இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் நவ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா யூரோப் ஃபார்ச்சூன் குளோபல் 50 கிளைண்ட் ப்ராஜெக்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு இவங்க நிறைய கம்பெனிஸோட டைப் வச்சு ஐடி சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய ஆர்டர் புக் அதிகமாக இருந்தாலும் லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் குவார்ட்டரில் 12 billion ஆர்டர் புக் இருந்துச்சு. பட் இப்போ இவங்க 9.5 billion தான் ஆர்டர் புக் வச்சுருக்காங்க. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்க்கலாமா? இவங்க டாடா குரூப் கம்பெனி, அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்தியாவிலேயே மோஸ்ட் ரெப்யூட்டட் பிராண்ட் அப்படின்னா அது டாடா பிராண்ட் மட்டும்தான். ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ, இவங்களோட கேஷ் ஃப்ளோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இவங்களுக்கு டெட்டே கிடையாது. பேலன்ஸ் ஷீட்டும் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெகுலராக டிவிடெண்டும் பே அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இவங்களுடைய கிளைண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் நிறைய கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் இவங்களுடைய பிஸ்னஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இவங்களுடைய கீ ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா 7,40,000 crores இருக்குது. பிஇ ரேஷியோ 15.09, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 57.98, டெட் டு ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 0.11. ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லைன்னே சொல்லலாம். டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்திங்கன்னா 5.37%. இவங்களுடைய 52 வீக் ஹை 3414 ஆகும், 52 வீக் லோ 1976 ஆகும் இருக்குது. இவங்களுடைய பிஸ்னஸ் ஓவர்வியூ பார்க்கலாமா? இவங்க இது வரைக்கும் 55+ கண்ட்ரீஸில் கிளைண்ட் பேஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட இது வரைக்கும் 6 lakhsக்கு மேலே எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் இவங்கக்கிட்ட 1400+ கிளைண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு 50+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இவங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இவங்களுடைய Q1 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போதைக்கு இவங்க ஏஐ பேஸ் பண்ணியும் ரெவென்யூ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய ஸ்ட்ராங்கான டீல் பைப்லைன் இந்த ஸ்டாக் நமக்கு ஷார்ட் டேர்மில் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தாலும் லாங் டேர்ம் அவுட்லுக் பாசிட்டிவாகவே இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையிலேருந்து 50% லோவில் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் நம்ம வாங்கினா லாங் டேர்மில் இது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.